நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டி, நான் அம்மா மேல சத்தியமா சொல்றேன் பாட்டி, ஜீவிதாக்கா பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அத்தை, எதுக்காக என் செல்ல பிள்ளைய இப்படி பயமுறுத்துறீங்க? இவன் உண்மையதான் சொல்றான். இவனுக்கு ஜீவிதா பத்தி ஒண்ணுமே தெரியாது. அது மட்டும் இல்ல, நான் என் செல்ல குழந்தைய எப்பவுமே அந்த பிசாசுங்க கூட சேரவே விட மாட்டேன். ஐயோ, கொஞ்சம் யாராவது இந்த டிவி ஆன் பண்ணுங்களே. இந்த பையனுக்கு அந்த பொண்ணுங்களோட எல்லா விஷயங்களும் தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லுடா தாமு, ஜீவிதா எங்க போயிருக்கா? சொல்லிடடா என் செல்லம். இல்ல, நீ மட்டும் இப்ப உண்மையை சொல்லிட்டனா நான் உனக்கு ஒரு டப்பா ஃபுல்லா லட்டு கொடுக்கறேன்னு. என்னது, லட்டு இருக்கா? ஏன் என் கண்ணுல ஒண்ணு கூட காட்ட மாட்டேங்கிறீங்க? நேத்து தானே 4 சாப்பிட்டீங்க. அது நேத்திக்கு. இங்க பாரு தாமு, உனக்கு உண்மை தெரியும். ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. சொல்ல, அவங்க எங்க போயிருக்காங்க? கடைக்கு போயிருக்காங்களா? கோயிலுக்கு போயிருக்காங்களா? இல்ல நதிக்கரைக்கு போயிருக்காங்களா? ஆமா, ஞாபகம் வந்துருச்சு, நதிக்கரைக்கு தான் போயிருக்காங்க. அப்படியா? இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியும்ல? எனக்கு இந்த விஷயம் மட்டும் தான் தெரியும். டாக்டர் மதனை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. டாக்டர் மதன்? அது யாரு? யாரு? சீக்கிரம் சொல்லு. பாட்டி, விஷயம் என்னன்னா, டாக்டர் மதன் ஜீவிதாக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா டாக்டர் மதன் ஜீவிதாக்காவை உயிருக்கு உயிரா காதலிக்கிறாரு. இந்த விஷயம் மாலதேக்கா கூட தெரியும். சத்தியமா சொல்றதுக்கு மேல எனக்கு ஒண்ணு தெரியாது. மோகன், கிளம்பு. ஓம் ஜடாக்த விக்கலஜ்ஜலம் பிரவாஹ பாவிதஸ்கலே கலே பலம் பலம் விதாம்புஜம் கதுங்க மாலிகா டமக் 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 விநாடமர்வய ஜகார சண்ட தாண்டவம் நவோதுவ சிவ. சாமிஜி, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. இன்றைய பிரார்த்தனை இத்துடன் முடிந்தது. சென்று வாருங்கள், நாளை சந்திப்போம். வணக்கம் சாமிஜி. வணக்கம் சாமிஜி, நாங்க டாக்டர் மதனை பார்க்க வந்திருக்கோம். அவரோட கிளினிக் போனோம், அது மூடி இருந்தது. அதனால தான் இங்க வந்தோம். ஆனா டாக்டர் மதன் இன்னும் இங்க வரலையே. என்ன விஷயம்? அப்படிதான் கண்ணா, மெதுவா அமுக்கு, மெதுவா. அங்கதான், அங்கதான் வலிக்குது. பாருமா. ஏய், என்னடி இவனை டப்பானு கூப்பிடு, தாமனு கூப்பிடு. சித்தி, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? நீ எழுந்துடா, எழுந்துரு. முதல்ல நீ ரூமுக்குள்ள போ. தேவையில்லாம இவளுங்க கிட்ட எல்லாம் நீ பேச வேண்டாம். நீ உள்ள போ, போடா. அடியே, நீ என் பையன் கிட்ட இருந்து விலகியே இரு. என்னாச்சு சித்தி? ஏதாவது சண்டை நடந்துச்சா? சண்டையா? உன்னால இந்த வீட்ல ஒரு பெரிய பிரளயமே வரப்போகுது. கையெடுத்து கும்பிடுறேன் தாயே, உன்னோட சேர்த்து என் பையனோட பேரையும் கெடுத்துடாத. அப்புறம் அவனுக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. சித்தி, என்ன ஆச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்களேன். ஏன் இப்படி ஜாங்கிரி மாதிரி சுத்தி வளைச்சு பேசுறீங்க? ஜாங்கிரியா? யார் கொண்டு வந்தாங்க? ஏன் எனக்கு எதையுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சித்தி, என்ன விஷயம்னு சொல்றீங்களா? என்ன விஷயம்னு அத்தை உங்ககிட்ட சொல்வாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. சித்தி, என்னாச்சு? அக்கா, இவங்களுக்கு திரும்பவும் இடுப்பு வலி வந்துருச்சு. இன்னைக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்களேன். நாளைக்கு நான் உங்களுக்கு உதவி செய்வேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. சரிம்மா, கூட்டிட்டு போ. மாலதி, இங்க வா. இவ யாரையாவது காதலிக்கிறாளா? யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணீங்கன்னா நான் சொல்றேன். யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன், சொல்லு. யார் அவங்க? கபூர் ஃபேமிலி. பஞ்சாபியா? பரவாயில்லையே. தாத்தாவோட பேர் என்ன? ராஜ் கபூர். அப்பா பேரு? ரிஷி கபூர். பையன் பேரு சொல்ல? ரன்வீர் கபூர். பரவாயில்லையே, ரொம்ப பெரிய குடும்பம் தான். ஆமால. ஆமா. நம்ம ஜீவிதாவோட கல்யாணத்தை பத்தி நம்ம குடும்பத்துல கொஞ்சம் பேசுறீங்களா? கண்டிப்பா பேசுறேன். நல்ல பாட்டி. கல்யாணத்துக்கு அப்புறம் என் பேத்தியோட பேர் என்னவா இருக்கும்? ஜீவிதா ரன்வீர் கபூர். உங்களுக்கு டாக்டர் மதனை நல்லா தெரியும்ல? அவன் ஒரு அனாதை. பெத்தவங்க யாருன்னு தெரியாது, என்ன ஜாதின்னு தெரியாது. இத பாருங்கம்மா, மதன் ரொம்ப நல்ல பையன், பண்பானவனும் கூட. அதுவும் இல்லாம அவன் ஜீவிதா மேல ஆசைப்பட்டிருந்தான்னா அதுல என்ன தப்பு இருக்கு? மதன் ரொம்பவும் திறமசாலி, டாக்டரும் கூட, கைராசிக்காரன்.
அப்புறம் ஜாதி விஷயம்னு வந்தா ஜாதியை விட தன்மானம் தான் பெருசு இல்லையா? சுவாமிஜி, நான் ஜீவிதாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய இடத்துல சம்மந்தம் பேசி வச்சிருக்கேன். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சு போச்சுன்னா இந்த சம்பந்தம் நின்னு போயிடும். உங்க விருப்பம் போலவே செய்யுங்க. போயிட்டு வரேன். நல்லது. அம்மா, வேணும்னா நான் இதை பத்தி ஜீவிதா கிட்ட பேசி பார்க்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், 2 பேர்கிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி நீ பேச வேண்டாம், நான் பேசிக்கிறேன். அப்புறம் இனிமே நம்ம வீட்ல இந்த டாக்டர் மதனை பத்தி பேச்சே இருக்கக்கூடாது. அம்மா, நீங்க ஏன் அவங்க 2 பேர்கிட்டயும் இவ்ளோ கண்டிப்பா நடந்துக்கிறீங்கன்னு சொல்லுங்க. மோகன், நான் இப்படி கண்டிப்போட நடந்துக்கிறது எனக்கு மட்டும் இஷ்டமா சொல்லு. ஆனா நான் என்ன செய்யறது, வேற வழி தெரியல. அவங்களோட சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்துட்டாங்க. கண்டிப்பா நடந்தாதானே அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் கண்டிக்காம வேற யார் கண்டிப்பாங்க? நீ கண்டிப்பியா? வா போலாம். அட, தாமுவோட கையில எவ்ளோ லட்டு இருக்கு. தாமு ரொம்ப குஷியா இருக்காரு. என்ன விஷயம் டப்பா? என்ன விஷயம்? அக்கா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லு என் செல்ல தம்பி. அக்கா, என் பேர் என்ன? தாமு, என்ன மறந்துட்டியா? நீங்க என்ன என்னன்னு கூப்பிடுவீங்க? டப்பா. அக்கா, காலி டப்பா வச்சு என்ன பண்ணுவாங்க? தாளம் போடுவாங்க. என்னாச்சு என் செல்லத்துக்கு? என்னாச்சு சொல்லுடா தம்பி, சொல்லு என்னாச்சு? அக்கா, நானு ஜீவிதாக்காவை பத்தியும் டாக்டர் மதனை பத்தியும் எல்லா விஷயமும் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னது, உங்க பாட்டி ஜீவிதாக்காக்கும் டாக்டர் அங்கிளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது சொல்லிட்டாங்களா? அப்படின்னா பாட்டியை கிட்னாப் பண்ணிடலாமா? கிட்னாப் யார் பண்ணுவாங்க, நீயா? இல்லனா அக்கா டாக்டர் அங்கிளையும் ஜீவிதாக்காவையும் எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்லிடலாமா? அதுக்கப்புறம் உங்க பாட்டியால ஒண்ணும் செய்ய முடியாதுல்ல. அக்கா, நான் ஒரு ஐடியா சொல்லிட்டேன். சொல்லு. டாக்டர் அங்கிளுக்கும் ஜீவிதாக்காக்கும் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? இல்லடா, அவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஓடிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தவங்க லெஃப்ட்ல ஓடுனா இன்னொருத்தவங்க ரைட்ல ஓடுறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஓடி போக மாட்டாங்க. நாம கொஞ்சம் டிஃபரெண்டா தான் பிளான் பண்ணணும். அக்கா, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, சொல்லவா? சொல்லுடா. அக்கா, நம்ம டாக்டர் கிட்டயே போய் ஜீவிதாக்காவை கல்யாணம் படிக்க போறீங்களா இல்லையான்னு கேட்கலாம். அப்படி அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா அவரையே கடத்திடலாம். டேய் பசங்களா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த கிட்னாப் பண்றது, ஓடுறது, தூக்கிட்டு போறது, இந்த ஐடியால எப்படிதான் வருது? டிவில என்னதான் பாக்குறீங்க? நாங்க பாக்குறது எல்லாமே ஆக்ஷன் படம் தான். இல்லடா, நம்ம கொஞ்சம் வித்தியாசமா தான் பிளான் பண்ணணும். அக்கா அக்கா, நேத்து நான் டிவில ஒரு படம் பார்த்தேன். அதுல ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதுவாரு. ஆட, இந்த லவ் லெட்டர் ஐடியா கொஞ்சம் பழசுதான். ஆனா நான் லவ்ல விழுந்ததே இல்லையே. எனக்கு லவ் லெட்டர் எழுத தெரியவே தெரியாது. நான் சொல்றேன், எழுதிக்கோ. கண்மணி, அன்போட காதலன், நான் எழுதும் கடிதமே. பொன்மணி, நீ அங்கு சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. கண்மணி, அன்போட காதலன், நான் எழுதும் கடிதமே. ஜீவிதா வீடியோ தானே மேடம்? ஆமா, இது கரண்ட் பில்லா தான் இருக்கும். என்கிட்ட கொடுங்க. இல்ல, இது ஒருத்தரோட மனசு பத்தினது. டாக்டர் மதன் அவர் மனசுல இருக்கிறத இந்த லெட்டர்ல எழுதியிருக்காரு. வாவ், அந்த லெட்டர் என்கிட்ட கொடு. இத நான் கொடுக்க மாட்டேன். உன்னால எப்படி டாக்டர் மதனோட மனசை படிக்க முடியலையோ அதே மாதிரி தான் இதுல இருக்கிறது உனக்கு புரியாது. குடன்னு சொல்றேன்ல. இருக்கா, நானே படிக்கிறேன். மத்தவங்களுக்கு வந்து லெட்டர் படிக்கிறது அநாகரிகம். நல்ல வேளை பாட்டிக்கு இவ காதல் விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு இவளுக்கு தெரியாது. இல்லன்னா அக்கா இந்த லெட்டரை படிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பா கிழிச்சு போட்டிருப்பா. எண்ணங்கள் ஒரு விதமே ஆனாலும் ஒவ்வொன்றும் பலவிதம். காதலிக்க நேரமில்லை, காதலிக்க யாரும் இல்லை. காதலா? என் இதயம் எங்கே தொலைந்து போய் விட்டதென்று உங்களுக்கு தான் தெரியும். இது டாக்டர் மதன் எழுதினது. பின்ன போஸ்ட்மேன் இதை எழுதியிருப்பாரு. கண்டிப்பா டாக்டர் மதன் தான் எழுதியிருக்காரு. அப்புறம் என்ன எழுதியிருக்காருன்னு படிய. என் இதயம் எங்கே தொலைந்து போனதென்று
உங்களுக்கு தெரியும். காலை 11 மணிக்கு சந்திக்கலாம், தனியாக. விழிமேல் விழி வைத்து காத்திருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும். டாக்டர் மதன் கவிதால எப்பத்துல இருந்து எழுத ஆரம்பிச்சாரு? காதல் ஏக்கத்துல டாக்டர் மதன் பேஷண்ட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் எதுக்காக என்ன நதிக்கரைக்கு கூப்பிடுறாரு, அதுவும் தனியா? ஒருவேளை என் ரிப்போர்ட்ஸ் பத்தி பேசுறதுக்காகவோ? உன்னோட ரிப்போர்ட்ஸா? நீ பிளட் டெஸ்ட் பண்ணியா என்ன? அன்னைக்கு நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நீ எந்த டெஸ்டும் பண்ணிக்கலல்ல? அக்கா எனக்கு அப்ப ஒண்ணு ஆகல, நான் நல்லா தான் இருந்தேன். நீங்க தான் ஹாஸ்பிடலுக்கு போய் டெஸ்ட் எல்லாம் பண்ண சொன்னீங்க, அத நான் பண்ணிக்கல. ஓ மனசுக்குள்ள என்னென்னமோ ஆகுதுல ஆகுதுல ஆகுதுல. எனக்கா? எனக்கு என்னாச்சு? காதல் ஒரு விதமான மயக்கம், அது உனக்கு புரியாது. என்ன உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவர் என்ன பார்க்க தான் கூப்பிட்டிருக்காரு, மத்த எந்த விஷயமும் இதுல எழுதல. ஏன் கஷ்டமா இருக்கா? வேற ஏதாவது எதிர்பார்த்தியா? ஏகிட்ட கூட நான் படிக்கிறேன். மால்தி நான் கொடுக்க மாட்டேன், நான் படிப்பேன். இதுல நான் கொடுக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் அது கொடுக்க மாட்டேன். மால்தி நோ கொடுக்க மாட்டேன். ஏய் நான் கொடுக்க மாட்டேன், நான் தான் படிப்பேன். இங்க என்ன கூத்து நடக்குது? வெக்கமா இல்ல? உனக்கு கல்யாணம் ஆக போகுது. பாட்டி பாட்டி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நீ வாய மூடு. எனக்கு நல்லா தெரியும், இவளுக்கு என்னென்ன சொல்லித்தரேன்னு நல்லா தெரியும். அவ மனசை கெடுக்க பாக்குறியா? எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும், இவளை நீ எங்கெல்லாம் கூட்டிட்டு போறேன்னு தெரியும். 2 பேரும் நான் சொல்றத கேளுங்க. நாளைக்கு சாயங்காலம் உன்னை பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. ஒருவேளை நீ ஏதாச்சும் இடைஞ்சல் பண்ணணும்னு நினைச்சேன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ புத்திசாலி பொண்ணுதானே? நான் கிழிச்ச கொட்டை நீ எப்பவும் தாண்டதில்லை. அதே மாதிரி என் கௌரவத்தை காப்பாத்துவேன்னு நினைக்கிறேன். இவகிட்ட அது மாதிரி எதையும் எதிர்பார்க்க முடியாது. இல்ல பாட்டி, அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. என்ன மன்னிச்சிருங்க பாட்டி, நான் கண்டிப்பா இனிமே அப்படிலாம் செய்ய மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க பாட்டி, நீங்க மன்னிச்சிருங்க. முதல்ல நான் உங்க காலை விட மாட்டேன். ப்ளீஸ் பாட்டி மன்னிச்சிருங்க பாட்டி, ப்ளீஸ். எழுந்திரு. இவளுக்கு புரிய வை. என்னது? டாக்டர் மதனை போய் பார்க்க மாட்டியா? அப்ப அந்த லெட்டருக்கு என்ன பதில்? இல்ல மாலதி, பாட்டி நான் இதுக்கப்புறமும் கஷ்டப்படுத்த விரும்பல. அவங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை அவங்க பாத்துட்டாங்க, மேலும் கஷ்டப்படுத்த விரும்பல. இதுல எமோஷன் ஆகுற அளவுக்கு என்ன இருக்குன்னு நீயே சொல்ல. ஓகே லிசன், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை பார்க்க சாயந்தரம் தானே வராங்க. டாக்டர் உங்களை காலையில தானே கூப்பிட்டாரு. நீ காலையில போய் அவரை தயவு செஞ்சு பாரு ப்ளீஸ். மாலதி நான் அவரை பார்க்க வரேன், ஆனா அதனால என்ன பிரயோஜனம் இருக்குன்னு? நீங்க 2 பேரும் இங்க உட்காந்து தான் அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்களா? சரி மாலதி, நீ எனக்கு உன் கையால சூடா டீ போட்டு தரியா? சித்தப்பா என்ன சின்ன பொண்ணு நினைக்கிறீங்களா? என்ன அனுப்பிட்டு ஜீவிதா கிட்ட தனியா பேசதானே வந்தீங்க? இஞ்சி கொஞ்சம் தூக்கலா போடுமா? கொஞ்சம் காரம் போடுவா? அதுவும் இஷ்டம். அக்கா என்கிட்ட சொல்லாட்டியும் பரவாயில்ல, ஆனா நம்மள அப்பா மாதிரி பாத்துக்கிற நம்ம சித்தப்பா கிட்டயாவது உன் மனசுல இருக்கிறத சொல்லலாம்ல. நீ போய் டீ கொண்டு வா. ஓகே. மாலதி கரெக்டா தான் சொன்னா. நான் உங்ககிட்ட இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன். நீ டாக்டர் மதனை காதலிக்கிறியா? உனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு, ஆமா இல்ல. இங்க பார், இப்படி அமைதியா இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இங்க பார் ஜீவிதா, இதுதான் உன் வாழ்க்கையில நீ சரியான முடிவெடுக்க வேண்டிய நேரம். நீ எந்த தவறான முடிவையும் எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி நீ டாக்டர் மதனை காதலிக்கிறதா இருந்தா அதை என்கிட்ட சொல்லு, நான் பாட்டிக்கிட்ட பேசுறேன். அவசரம் ஒண்ணும் இல்ல, நிதானமா யோசி. இன்னைக்கு ராத்திரி முழுக்க நல்லா யோசிச்சு நாளை காலையில நல்ல முடிவா சொல்லு, சரியா? அப்புறம் நீ அந்த குட்டி பிசாசு பேச்ச கேட்காத.
சரியா? நீ உன்னோட முடிவை சொல்லு. ஏன்னா எனக்கு தெரியும் நீ என்ன முடிவெடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டிமா, என்ன யோசிக்கிறீங்க? அதான் நீ கபூர் குடும்பத்தை பத்தி சொன்னீல, அத பத்தி தான் யோசிக்கிறேன். என்னது? சொல்லுங்க. அவங்க வீட்ல எல்லாருமே பையனுங்க தானா? இல்ல அவங்களுக்கு 2 அக்கா இருக்காங்க. அவங்க பேர் என்ன? கரிஷ்மா கபூர் அப்புறம் கரீனா கபூர். அவங்களுக்கு அம்மா இருக்காங்கல்ல, இருக்காங்களே. அவங்க பேர் என்ன? பபிதா. நீ ஒண்ணு பண்ணு, அவங்க போன் நம்பர் கொடு. எதுக்கு? ஏ, 2 குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க சம்மந்தம் பேசினா நல்லது தானே. நம்பர் தரணும்னா ஒரு கண்டிஷன். என்ன? இந்த அழகான தங்க வளையல கொடுத்தா சொல்றேன். போடி. எனக்கு தெரியும். என் தங்க வளையல் மேல உனக்கு ஒரு கண்ணு. நான் கொடுக்க மாட்டேன், போடி. அப்ப நான் நம்பர் தர மாட்டேன், போங்க. அப்ப நான் சம்மந்தம் பேச மாட்டேன். டண்டடா, எங்க அன்பு சித்தப்பாவுக்கு சூப்பர் டீ. தேங்க்யூ. இதை நான் என்னோட ரூம்ல கொண்டு போய் குடிக்க போறேன். இல்லனா உன்னோட சித்தி எனக்கு பெரிய கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவா. என்னது? ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போறீங்க? என்னக்கா? சித்தப்பா கிட்ட டாக்டர் மதனை பத்தி யார் சொன்னது? நீ தானே? இல்ல நான் சொல்லல. கடவுள் சத்தியமா நான் சொல்லலக்கா, நான் சொல்லல. அத விடுங்கக்கா. சித்தப்பா என்ன சொன்னாரு? டாக்டர் மதனை பத்தி என்கிட்ட கேட்டாரு. நான் அவரை காதலிக்கிறேனா இல்லையானு கேட்டாரு. காதலா? ஓ வாவ், காதல பத்தி கேட்டாரு அவரு. சித்தப்பா கிட்ட தான் சொல்லிட்டல, அப்புறம் எதை பத்தி யோசிக்கிறேக்கா? போய் அவரை மீட் பண்ண. இல்ல மால்தி, சித்தப்பா என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. பயமா? எதுக்குக்கா? நான் உன் பயத்தை போக்குறேன். உனக்காக நீ போகாட்டியும் எனக்காகவாவது அவரை போய் மீட் பண்ணுக்கா மால்தி. பாட்டி அப்படியா? நீ பாட்டி பேச்ச கேட்க போறியா, ஏன் பேச்ச கேட்க போறியா? என்னமோ பெருசா சொல்லவே இந்த உலகத்திலே உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. நீ சொன்னதெல்லாம் போய் தானே. நான் உன்கிட்ட பேச மாட்டேன், போ. மால்தி, என்ன? உனக்கு தெரியும்ல இந்த உலகத்துல உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. இல்ல, நீ போய் சொல்ற, போ. உண்மைதான், போய். ப்ராமிஸ பிடிக்கும். நிஜமா? அப்ப சரி. சரி குழந்தாய், கடவுளுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போ இருக்கும், போயிட்டு வா. அம்மா தாயி, போது கொஞ்சம் நிறுத்துறியா? இனிமே நான் சொல்றது நீ கேட்கலனா உன் கூட நான் பேச மாட்டேன், உன் கூட நான் பழக மாட்டேன், உன்னை நான் பார்க்க கூட மாட்டேன். அப்புறம் இது தங்கச்சிக்காக நீ ஏங்கி ஏங்கி ரொம்ப கஷ்டப்படுவ. நாளைக்கு ஒருவேளை வரேன்னு சொல்லு. நீ வரேன்னு சொல்லு. ஏன் இப்படி யோசிக்கிற? ஒரு சின்ன விஷயம் ஏன் சொல்ல மாட்டேங்கற? ரொம்ப சிம்பிள். I love you. இங்கிலீஷ்ல சொல்ல முடியல, தமிழ்லயாவது சொல்லு. டாக்டர் மதன் சார், நான் உங்களை காதலிக்கிறேன். கடவுளே, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? இங்க பாருங்க, நல்லா சுத்தமா கழுவி விடுங்க. அக்கா, இன்னும் கிளம்பாம இங்கே இருக்க. கடவுளே, சீக்கிரம் வாக்கா, லேட் ஆகுது. இல்ல மாலதி, எங்கடா வர? வா, மரியாதையா உன் வேலையை பார்த்துட்டு போ. மாலதி வேண்டாம். இங்க பாரு ஜீவிதா, இந்த புடவையை கட்டிய நீ ரொம்ப அழகா தெரிவ. ஓ பாட்டி, இதெல்லாம் பழைய புடவை பாட்டி. இது போட்டா சுத்தமா நல்லா இருக்காது. மாப்பிள்ளை வேண்டான்னு ஓடியே போயிடுவாரு. அப்படிதானக்கா? போடி. பாய் பாட்டி. ஜீவிதா, நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? கிச்சனுக்கு. அட ஜீவிதா, நீ இங்க இருக்கியா? உன்னை நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா?
ஜீவிதா, ரெண்டு பேரும் எங்க போறீங்க?